ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக உயிரேவாவோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற விட ஒரு பேன் தருமதி தெரிஞ்ச ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஏப்ரல் 22 உங்களோட பர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். ஹாப்பி பர்த்டேடா, ஹாப்பி பர்த்டே. சேஃப் அண்ட் கேராகல்ட்டாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன், சேஃப்டியாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். நீ என்கிட்ட டேக் குக்கு தான் மூவி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தெளிவாக கமெண்ட் பண்ணலாம். நான் டேக் குக்கு மூவி ரெடி பண்ணி போடுறேன், கண்டிப்பாக அந்த ஸ்டோரியில் உனக்கு பிடிக்கும். ஓகேயாடா, ஹாப்பி பர்த்டேடா, ஹாப்பி பர்த்டே. டே, இந்த குக்கி திங்க் பண்ணுறானா இல்லை இந்த ஜங்குக்கு லவ் பண்ணுறானா? 2 பேரில் யாரை லவ் பண்ணாலும் எனக்கு ஓகேடா. சப்போஸ் என்ன ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ஓகேடா. ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னால் முடியாது, அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கோமா, நான் சும்மா சேலஞ்சு தான்டா, செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. நான் உன்னை என்னோடய ஹவுஸுக்கு அனுப்புகிறேங்கிற மாதிரி குக்கியே தான் நம்ம ஜங்குக்கை கொரியாவுக்கே அனுப்பியிருப்பாரு, குக்கியாக நீ இருக்கணுன்ட்டு. அதனால தான் ஜிமினாவும் சரி, ஜிமினோட பேரண்ட்ஸும் சரி, டேக்கும் சரி, ஜங்குக்கு ஒரு தேர்ட் பர்சன் மாதிரியே தெரியல. ஏன்னா பாடி டேஸ் ஜங்குக்கு குக்கியோட நேமில் ஜிமினா ஹவுஸில் ஜிமினாவோட பிரதரா, டேயோட பாய் ஃப்ரெண்டா டேக் கிட்ட ப்ளே பண்ணின்னு இருப்பார் குக்கி மாதிரியே. அந்த மூமெண்ட் அப்படியே ஃபுல்லாக இப்போ நம்ம ஜங்குக்கு சொல்லிவிட்டு பயங்கரமாக க்ரை பண்ணுறாரு. நான் இந்த பிளேஸில் கொஞ்சம் டேஸ் குக்கிக்கு ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒர்க்காக இருந்தால் குக்கியை நீங்கள் அதர் பிளேஸில் ஒர்க்குக்கெலாம் அனுப்ப மாட்டீங்க. அந்த மூமெண்ட்டுக்கு அவனுக்கு எப்போல்லாம் என்னோடய ஹெல்ப்பு தேவையோ அப்போல்லாம் என்னை இந்த கண்ட்ரிக்கு வர வைப்பான். அவனோட பிளேஸில் நான் இருப்பேன். என்னோடய நேம் ஐடென்டிட்டியில் அவன் இந்த பிளேஸ்லேருந்து அதர் கண்ட்ரிக்கு சுகா கூட கிளம்பி போயிடுவான். குக்கி அவன் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவன் என்ன ஒர்க்குக்கு போனானோ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் கொரியாவுக்கு வரட்டண்டியும் நான் குக்கியோட பிளேஸில் குக்கியாகவே உங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜிமினா, டே, பேரண்ட்ஸு எல்லோரும் ஷாக்கானோம். நாங்கள் எப்போதுமே அந்த பிளேஸில் ஒரு ட்ரீயில் அவங்களோட நேமை எழுதி வச்சுருப்பாங்கள்ல, அங்கே தான் மீட் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நீ ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் விஷயமா ஒரு கேலை கூட உனக்காக கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ண ஒரு கேர்ள் உன்னோட சீவ ரூமில் என்ட்ராகி அந்த கேலை கூட குக்கி பனிஷ் பண்ணார்ல, அது குக்கி கிடையாது. அந்த பிளேஸில் இருந்துட்டு நான் தான் அந்த கேலை பனிஷ் பண்ணேன். நான் தான் அந்த கேலை பயங்கரமாக திட்டுனதுக்கப்புறம் தான் நான் ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேனுங்கிறது தெரிஞ்சு குக்கிக்கிட்ட போய் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். குக்கி ரொம்ப அப்செட் ஆகிட்டான். நீ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண, எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ண, நீ டேக்கிட்ட போய் எப்படி சொல்ல. சரி ஓகே, நீ முதல்ல அதர் கண்ட்ரிக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குக்கி ஜங்குக்கு அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி டேக்கிட்ட ஜங்குக்கு தான் அந்த பிளேஸில் இருந்தான். உன்னோட கம்பெனியில் மாடலிங் ஒர்க் பண்ணது பாடி டேஸ் அந்த பிளேஸில் இருந்துட்டு ஜங்குக்கு நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி குக்கி சொல்ல முடியாதுல்ல. நான் பாடி டேஸ் இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணேன், எனக்கு படிலா மீதி ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிளேஸில் பண்ணது ஜங்குக்கு தான் அந்த கேலை பனிஷ் பண்ணது அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாதுல்ல. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம குக்கி நம்ம டேகிட்ட சாரி கேட்டிருப்பாரு. ஆனால் டே நீ இன்னொரு மேரேஜை பண்ணிக்கோ, என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி குக்கி ஹேட் பண்ண மூமெண்ட்டில் தான் குக்கி தாங்கிக்க முடியாமல் ஹேண்ட்ஸே கட் பண்ணியிருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே அப்படியே சொல்கிறாரு. நான் கொஞ்சம் டேஸ் மட்டும் இல்லை, குக்கியோட பிளேஸ்லேயே உங்கள் எல்லாரு கூடயுமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். குக்கியால் எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, குக்கி டெட் ஆகிறதுக்கு முன்னக்கிட்டே எனக்கு கால் பண்ணி என்கிட்ட அவன் ப்ராமிஸ் கேட்டிருந்தான். டேயையும் பேபிஸையும் பத்திரமா பார்த்துக்கணும், நான் உன்னை செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி குக்கி என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டிருந்தான்ட்டே. அதனால தான் எனக்கு என்ன பண்ண எது பண்ணன்னு தெரியல. டெட் ஆகிற பொசிஷனில் என்கிட்ட அவன் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ராமிஸ் கேட்குற அந்த மூமெண்ட்டுக்கு என்னால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணன்னு தெரியாமல் நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அவனுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்க்கு தான் ஜிமினா ஹயாங்கிட்ட சுகா மூலியமாக ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லவ் மூலியமாக லவ் பண்ண மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வராத மாதிரியும் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாத மாதிரியும் நாங்களாவே ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணி இந்த பிளேஸ்க்கு நானும் சுகாவும் என்றானோம். நாங்கள் பிளான் பண்ணபடி தான் இந்த பிளேஸ்க்கு வந்தோம். நான் திங்க் பண்ணபடி தான் குக்கிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே
உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்ட்டு அவ்வளவுதான். அது மட்டும் இல்லை, அந்த பிளேஸில் குக்கி ஆக்சிடெண்ட்லாம் டெட் ஆகலை. குக்கியை கில் பண்ண பர்சன்ட் தான் நான் இன்றைக்கி பனிஷ் பண்ணேன். அந்த பிளேஸில் இன்னும் ஜாக்ஸி உயிரோட இருக்கலான்னு தெரியல. நான் ஜாக்ஸியை பனிஷ் பண்ணிட்டிருந்தோம். ஜாக்ஸி கண்டிப்பாக டெட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சி, என்ன வளரிட்டு இருக்க? அப்போ என்கிட்ட நீ ட்ராமா பண்ணி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தியா? நீ அப்போ குக்கி மாதிரியே சேஞ்ச் ஆகி எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தியா? ஆமாம், குக்கிக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சோ அப்போல்லாம் குக்கியோட பிளேஸில் குக்கியாகவே நான் உங்கள் கூட எல்லார் கூடயுமே ட்ராவல் பண்ணியிருக்கேன். உன் கூடயுமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் டேயாங். ஆனால் நான் ஜங்குக்கு உனக்கு எப்போதுமே தெரியல. எல்லா பிளேஸ்லையுமே நான் உனக்கு குக்கியாக மட்டும்தான் தெரிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு நம்மகிட்டே ரொம்ப காண்டாகி நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த பெட்ரூமுக்கு வெளியே பிடிச்சிட்டு அழுவாரா அந்த மாதிரி எல்லாம் டேயாங் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே நோட் பண்ணால், இதுக்கு மேலே உன் ஃபேஸில் முழிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஃபுல்லாக ட்ராமா பண்ணியிருக்க. குக்கி சொன்னால் நீ இந்த மாதிரி சீட் பண்ணி என் லைஃப்பில் என்ட்ராகுவியா? வேணும்னே தானே என் பேபிஸ் முன்னாடி என்ட்ராகி என் பேபிஸ் மூலியமாக என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட? ஃபுல்லாக பிளான் பண்ணி தானே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க. உன்னோட ரிவெஞ்சை என் பண்ணணும். ஏதோ குக்கிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துனுங்கிறேன். அது ட்ரூவான ப்ராமிஸா இல்லை ஃபேக்கா? இல்லை நீயே குக்கியை கில் பண்ணிட்டியானுங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேச ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகிடு. ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்டாக இருந்தால் சுகா காண்டாகி அவன்டா அவள்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டானே, அவன் இதுக்கு குக்கியை கில் பண்ணணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டான்டா கில் பண்ணியிருப்பீங்கிற மாதிரி இன்னும் ஹார்ஷாக திட்டுனா, ஏன் அங்கே இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? என்னோட குக்கியை நான் எப்படி கில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்போ ஃபர்ஸ்ட் டேயே நீ குக்கியை எனக்கு தெரியும், குக்கியை நானுமே பாரிஸில் ஒன்றா காலேஜ் ஸ்டடி முடித்த பர்சன்ஸ், கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறத ஏன்டா சொல்லலை? என்கிட்ட சொல்லலை, ஓகே. ஜிமினா பிரதர்னு சொல்லிட்டு உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கானே, அவங்கிட்ட கூட ஏன்டா சொல்லலை அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி சொல்லிட்டு, உன்னை மாதிரி ஒரு சீட் பண்ணுற பர்சன்ட் என்னோடய ஒய்ஃபாக இருக்கக்கூடாது. என் பேபிஸ் அடம் பிடிச்சாலும் சரி, ப்ராப்ளம் பண்ணாலும் சரி, இனி இந்த ஹவுஸில் உனக்கு இடம் கிடையாது, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஒய்ஃபை நீ உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் கூடி சீக்கிரமே உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகி கிட்டே க்ளோஸ் ஆகிட்டு, ப்ளீஸ் அங்கே இந்த மாதிரிலாம் பேசுறது ப்ளீஸ் நான் அந்த ஸ்டோரி அது எல்லாத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தான் திங்க் பண்ணேன். பட் எனக்கு என்ன மறுபடியும் ட்ராமா பண்ண போறியா? ஐயோ, உன் ட்ராமாவெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நீ ட்ராமா பண்ணதெல்லாம் போதும், இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளுறாரு. நீ ட்ராமா பண்ணி என்கிட்ட கேம் விளாண்டுலாம் காணும், நான் உன்னை மேரேஜ் பண்ண அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணி உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேங்கிற மாதிரி ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு சுகாடா எதுக்காக என்னோடய ஃப்ரெண்டை இந்த மாதிரி ஹேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சுகாவை இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு டேக்கிட்ட எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நான் வேணும்னே அந்த மாதிரிலாம் பண்ணலை, குக்கிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், குக்கிக்காக தான் ரிவெஞ்ச் எடுக்க இந்த பிளேஸ்க்கு என்ட்ரானேன். ஆனால் குக்கிக்காக தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பேபிஸை கேராக பார்த்துக்கணுன்னு திங்க் பண்ணேன். ப்ளீஸ் இதுக்காக டிவோர்ஸ் பண்ணணும்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா பனிஷ் பண்ணுறதாண்டா பனிஷ் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் இந்த ஜாக்ஸியை கில் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பனிஷ்மெண்ட்டாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு ஹவுஸுக்கு வெளியே கொண்டு விட்டுட்டாரு. இதுக்கு மேலே எந்த ட்ராமாவும் பண்ணி பேசிகிட்டு இருக்காடா, உன்னை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கிட்டா டேயே நம்பல, ஜிமினா மட்டும் இனி நம்மளை அக்செப்டாக பண்ணிக்க போகிறாருங்கிற மாதிரி, சாரி ஹயாங், நான் குக்கிக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணேன், உங்களை நான் ரொம்ப ஹேட் பண்ணிட்டேன். நான் என்னோடய ரிவெஞ்ச் என் பண்ணதுக்கு உங்களோட ஃபீலிங்ஸில் நானும் சுகாவும் கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டோம், உங்களை நிறைய ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணி அழுவார அந்த மாதிரி அழுதம். நம்ம ஜிமினா தான் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி, நான் இந்த பிளேஸில் இருந்தால் கூட என் குக்கிக்காக ரிவெஞ்ச் எடுக்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன்னு நான் டவுட்டு தான்டா. ஆனால் நீ இப்போ வரைக்குமே என்னோட பிரதர், ஏன் பிளட் பாண்டிங்கில் இருந்த பிரதரோட டெட்டுக்கான பர்சண்ட்டை கண்டுபிடிச்சி அவங்கள நீ டெட்டானாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அவங்க கூட ஃபைட் பண்ணதுக்கப்புறம் எப்படிடா நான் இதை நம்பாமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ தேவையில்லாமல் க்ரை பண்ணாத, நீ தேவையில்லாமல் பெயின் ஆகாத,
எனக்கு கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது. உன்னை பார்த்த அன்னைக்கு நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருப்பேன். ஆனால் ஆனால் நான் உன்னை டைம் மாடியில் இக்னோர் பண்ண மாட்டேன். நீ எப்போதுமே என்னோட பிரதர் தான், என்னோட லிட்டில் பிரதர் தான், எனக்கு என் குக்கி மாதிரி தான் நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு டைட்டாக ஹாக் பண்ணபடி பயங்கரமால்டா. சுகா ஜங்குக்கு பேக் சைடில் இருந்தபடி ஜிமினாவை ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலில் நோட் பண்ணால் ஜிமினா அப்படியே ஒரு ஹேண்ட்ஸால் ஜங்குக்கு ஹாக் பண்ண பொசிஷன்லேயே இன்னொரு ஹேண்ட்ஸால் சுகாவை கூப்பிட்றாரு க்ளோஸ் அந்த மாதிரி கூப்பிட்டா சுகா அப்படியே நம்ம ஜிமினாவை வேகமாக வந்து ஹாக் பண்ணபடி சாரி ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலில் க்ரை பண்ணால் சரி ஓகே ஓகே என்னோடய லிட்டில் பிரதருக்காக நீங்கள் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணது எவ்வளோ கஷ்டமான மூமெண்ட்டுங்கிறது எனக்கு புரியுது. ஜஸ்ட்டு குட்டி பெயின் தான், ஆனால் அந்த பெயினை நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ண நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீ க்ரை பண்ணாத ஜங்குக், வா நம்ம ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வேணா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கட்டும், ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீ நம்ம ஹவுஸ்க்கு வா, உன்னை அக்செப்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னோட பிரதராக நான் இருக்கிறேன், பேரண்ட்ஸாக என்னோடய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினோட பேரண்ட்ஸுமே ஜங்குக்கோட டியரெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு நீ வா நம்ம ஹவுஸ்க்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு முதல்ல அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா அந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து எங்கேயுமே வரமாட்டேன், இதுதான் என்னோடய ஹவுஸ், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என்னோட என் மேலே கோவமாக இருக்கிறாரு, கண்டிப்பாக என் மேலே கோவம் மட்டும்தான் இருக்கும், என்னை வெறுக்கலாம் மாட்டார், நான் இங்கேருந்து வந்துட்டோம்னா அப்புறம் நான் இட்டையை விட்டு ரொம்ப மூவ் ஆன மாதிரி தெரியும், நான் இதே பிளேஸில் இருக்கேன் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட சொன்னான். சரி ஓகே, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஜிமினோட பேரண்ட்ஸ் எல்லாருமே டேவோட ஹவுஸ்லேருந்து அப்படி வெளியே போனால் டே ஜிமினை ஒழுங்கு மாதிரி டேவ் நாங்கள் இருந்து கூட்டிகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுனோம். டேக்கு பக்கத்துலேயே நம்ம ஜொங்குக்கு வந்துட்டு ப்ளீஸ் டேயாங், நான் பண்ணது தப்பு தான் டயாங், என்னை ஃபர்கிவ் பண்ணிடுங்க டயாங் அப்படிங்கிற மாரி பேசுனா ஹவுஸுக்குள்ளே என்றானான்னு வச்சுக்கோயேன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கோமாகி அந்த ரூம் மெயின் டோர் இருக்கும்ல, அந்த ஹவுஸோட மெயின் டோர், அந்த டோரையே க்ளோஸ் பண்ணி கீ எடுத்துட்டாரு. ஆண்டியை பார்த்துட்டு ஜங்குக்கு எப்போதுமே ஹவுஸ்க்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது, அவன் இங்கேருந்து அவனோட பிரதர் ஜிமினோட ஹவுஸ்க்கே போகட்டும், இந்த மாதிரி சீட் பண்ண பர்சன்ட் என் லைஃப்பில் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கண்டமேனிக்கே திட்டிட்டு பேபிஸ் 2 பேரையும் ஹேண்ட்ஸில் தூக்கின பொசிஷனில் பெட்ரூமுக்கு போயிட்டாரு. பேபிஸ் 2 பேருமே நம்ம ஜங்குக்கோட நேமை சொல்லி கட்டி க்ரை பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்குமே அந்த டோரை வந்துட்டு பயங்கரமாக நாக் பண்ணுறாரு. ஏன் மேலே தானே ஃபால்ட்டு, நான் தானே உங்களை சீட் பண்ணேன், பேபிஸை ஏன் கஷ்டப்படுத்துறீங்கட்டே, ப்ளீஸ் 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 என்னை எவ்வளோ வேணாலும் பனிஷ் பண்ணுங்கள், டோரை ஓப்பன் பண்ணுங்கங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நாக் பண்ணிட்டு இருந்தா. அந்த ஆண்டி தான் ஒரு மாதிரி டோரை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு உள்ளே அலோவ் பண்ணணும்னு திங்கிங் இருக்குது. டோரை ஓப்பனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன வேலை கேட்டு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் ரொம்ப டென்ஷனில் இருந்தா. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நைட்டு இப்போது ஒரு 10 ஆயிடுச்சு. பேபிஸ் எல்லோரும் பயங்கரமாக அடமுடிச்சு டென்ஷன் ஆக்கி டார்ச்சர் ஆக்கி அப்புறம் நம்மகிட்ட என்னலாமோ பண்ணி ஸ்லீப் பண்ண வச்சுருப்பாரு. ஸ்லீப் பண்ணதுக்கப்புறமும் அப்படியே எழுந்து கீழே வந்து பார்த்தோம். ஆண்டி தான் ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காரு, சாப்பிடல, அப்படியே ஹால்லே உட்காந்துருக்காங்க. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் ஸ்லீப் பண்ணலாம்ல ஆண்டி அப்படிங்கிற மாதிரி பேசுனா. டேயாங் ஜங்குக் பாவண்டா அப்படிங்கிற மாரி சொல்லவும் அவனை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வேகமாக ஃபுட்டை எடுத்து சாப்பிடுவார். அந்த மாதிரி ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டான். நம்ம ஜங்குக் வந்து அந்த டோரை விட்டு எங்கேயுமே போகலை, டோருக்கு பக்கத்துலேயே அப்படியே ஸ்லீப் பண்ணபடி பட்டிருக்காரு. இந்த மாதிரி பட்டிருக்க மூமெண்ட்டை அந்த ஆண்டியை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஹவுஸுக்கு வெளியே தான் இருக்கிறான், நீ அவன்கிட்ட வந்து கொஞ்சம் பேசேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் எதுக்கு இங்கேயே இருக்கிறான், அவனை கண்டுக்காமல் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லட்டே எங்கேருந்து போனோம். அந்த ஆண்டி தான் அப்படியே ஃபுட்டை எடுத்து வந்து நம்ம ஜங்குக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா ஜங்குக்கு வந்து ஃபுட்லாம் வேண்டாம், என்னை எதையாவது சொல்லி என்னை ஹவுஸுக்குள்ள அலோவ் பண்ண வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஆண்டி தான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு தெரியாமல் நான் தான் அப்போவே சொன்னோம்ல கோவப்படுத்தாத டேயோட ஆங்கிரியை உன்னால் தாங்கிக்க முடியாதுன்ட்டு. இப்போ என்ன பண்ணலாம், சரி நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணினா உன்னை டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார், இருந்தாலும் உன்னை ஹவுஸ்குள்ளே மட்டும் அலோவ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி என்னட்டலாமோ ஆண்டி சொல்கிறாங்க.
இந்த மாதிரிலாம் பண்ணால் என்னை ஹவுஸ்குள்ளே அலோவ் பண்ணிடுவாரா டே? கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட கொடுத்துட்டு ஒரு பெட்ஷீட்டையும் கொடுத்துட்டு அந்த ஆண்டி அப்படியே நேராக ஹவுஸ்குள்ளே போனால் ஜங்குக்கிட்ட அப்படியே இந்த பெட்ஷீட்டை கவர் பண்ணப்படி ஸ்லீப் பண்ணோம். இப்போ 12 தாண்டி 1 ஆயிடுச்சு. டேக்கி ஸ்லீப்பிங்கே வரல. ஜங்குக்கு சொன்ன மொமெண்ட் குக்கியோட லைஃப்பில் குக்கி கூட நம்ம டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ அவருக்கே டவுட் ஆகுது, நம்ம கூட இருந்துட்டுலாம் குக்கி தானா இல்லை ஜங்குக்கா, இல்லை நம்ம 2 பேர் கூடயுமே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணபடி ப்ளே பண்ணாமா அப்படிங்கிற மாதிரி குக்கியுமே நம்ம டேக் கூட ப்ளே பண்ணி விளாண்டுருக்காரு. குக்கிக்கு படிலாக ஜங்குக்குமே டேக் கூட இருந்துருக்காரு. 2 பேருமே நம்ம டேக் கூட மாடலிங் ஒர்க் பண்ணுறேன் கம்பெனிக்கு வரேன் அப்படிங்கிற மாரி டேட்டாக ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்க. 2 பேரையுமே தன்னோட லைஃப்பில் ஒரே டைமில் ட்ராவல் ஆகிருக்காங்க. ஆனால் பட் குக்கி யார் ஜங்குக்கு யாருங்கிறது நமக்கே தெரியலையே அப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே அப்படி பெட்டில் உட்காந்துருந்தா, நான் குக்கியை கில் பண்ண பர்சன்ட்டை ரிவெஞ்ச் எடுக்க தான் அந்த ஒர்க்கை பண்ணேன். இன்னும் ஜாக்ஸி இருக்கா, நான் அந்த பர்சன்ட்டை கில் பண்ணணும், அவள் டேட்டலாங்கிறத நோட் பண்ணணுங்கிற மாதிரி ஜங்குக் பர்சன் அந்த வேர்டையுமே ஃபுல்லாக திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேட்டா ரொம்ப அவனை ஹேட்டாக திட்டோமோ, ஜிமினா கூட சேர்ந்து ஹவுஸுக்கு போக வேண்டியதானே, டென்ஷன் ஆக்கிக்கிட்டு ஒருவேளை அங்கேருந்து போனாலும் போயிருப்பான். ஆன்ட்டி கண்டிப்பாக அங்கேருந்து ஜிமினாவோட ஹவுஸுக்கு போக தான் சொல்லியிருப்பாங்கங்கிற மாரி நம்ம திங்க் பண்ணபடி அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்கிறாரு. பட் நம்ம டேயால் ஸ்லீப் பண்ணவே முடியல. அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டுருந்தா பேபிஸ்க்கு பக்கத்தில் ஜங்குக்கு பேபிஸை லைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ண மொமெண்ட்டு திங்க் ஆகிடும். எழுந்து நடந்தால் அந்த ரூமில் எந்த ஒரு திங்ஸை பார்த்தாலுமே நம்ம ஜங்குக்கு ஒவ்வொரு பிளேஸில் இருந்த மொமெண்ட், டேக்கிட்ட பேசின மொமெண்ட், டேயும் ஜங்குக்கும் க்ளோஸாக இருந்த மூமெண்ட், இன்டிமேட்டாக இருந்திருப்பாங்களே அந்த மூமெண்ட் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக திங்க் ஆகி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே அங்கிட்ட இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தா, டேக்குக்கோட பிக்கு, பேபிஸோட பிக்கு, குக்கியோட பிக்கு, இவங்க எல்லாரோட பிக்குக்கு பக்கத்தில் ஜங்குக்கோட பிக்கையுமே நம்ம கொண்டு வந்து வச்சுருப்பாரு. டேக்குக்கு 2 பேருமே இருக்கிற மாதிரி ஜங்குக்கோட பிக் கொண்டு வச்சுருப்பாரு. அந்த பிக்கையுமே அப்படியே நோட் பண்ணுறாரு. இருந்தாலும் நீ உடனே எல்லாம் அவன்கிட்ட ஒரு சாஃப்டான லவ்வை காட்டுற வேலை வச்சு காட்ட, அப்புறம் இந்த மாதிரி தான் தேவையில்லாத ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருப்பான். அவனுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்துட்டிருணும். பனிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்தா தான் பயங்கிறது ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே பால்கனியில் வந்து நின்று அங்கிட்ட இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தவர் பால்கனிலே ஸ்லீப் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு கம்பெனி ஒர்க்குக்காக நம்மகிட்டே கிளம்பி ரெடியாகி பேபிஸோட நேராக கீழே இறங்கி வந்தா, இப்போ கூட அந்த மெயின் டோர்கிட்டேயே நம்ம ஜங்குக்கு நிற்கிறாரு. பேபிஸ் 2 பேருமே ஜங்குக்கு பாட்டை அடுத்த செகண்டே மாம்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட வேகமாக ரன் பண்ணபடி போனால், பேபிஸ் 2 பேரையும் தூக்கினபடி யாருமே உங்களுக்கு மாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி காரில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சா ஜங்குக்கு டேயோட ஆன்சர் கிரிப்பை வந்து பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா அப்படியே பட்டு ஹெவியாக மறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைக்கிற மொமெண்ட்டுக்கு ஜங்குக் டேயோட ஆன்சரை விட்டுட்டு, டேயாங் ப்ளீஸ் டேயாங் கோவப்படாதீங்க டேயாங், ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி பேச வேண்டாம். ஜங்குக் பேசுகிற திரும்பி கேட்காம அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். இப்போ ஜாக்ஸி சைடை தான் காட்டுது. ஜாக்ஸி இப்போ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணபடி ஒரு பெட்ரூமில் இருக்கிற மூமெண்ட்டும் ஜாக்ஸியோட பாடியில் அடிப்பட்ட பிளேஸ்லாம் ஆயில்மெண்ட் போட்டு கட்டெலாம் போட்டிருக்க மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு பெட்டில் அப்படியே எழுந்து உட்காண்டா. ஜாக்ஸிக்கு முன்னாடி தான் லீ உட்காண்ட்ருக்கான். லீயோட பாடி எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு, நீ தானே என்னை நேற்று சேவ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி, என்னை சேவ் பண்ணது நீ தானே அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி லீயை நோட் பண்ணான். நான் தான் அவனை சேவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி லீ அப்படியே நேராக எழுந்து ஜாக்ஸிக்கிட்ட வந்துட்டு, இப்போ நீ ரெக்கவர் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் ரெக்கவர் ஆகுறது இருக்கட்டும், நீ யார் முதல்ல என்ன எதுக்காக சேவ் பண்ண, ஜங்குக்கு ஏன் உன் எனிமின்னுங்கிற, எதுக்காக ஜங்குக்கு கில் பண்ணணுங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறேன், அதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாக்கணும். நான் இதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரியில் உன்னை பார்த்ததே கிடையாது, நீ முதல்ல யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் வந்து இந்த கண்ட்ரி சேர்ந்த பர்சன்ட் கிடையாது, நான் பாரிஸில் உள்ள ஒரு பர்சன்ட், பாரிஸில் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், பட் இன்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு மாஃபியா. நான் இன்லீகல் பிஸ்னஸை யாருக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக பண்ணுற ஒரு பர்சன்ட், என்னோடய நேம் லீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ எதுக்காக கொரியா கொண்டிருக்க இரு, ஜங்குக்கும் பாரிஸ்லேருந்து வந்துட்டு தானே என்கிட்ட சொன்னாங்க. ஆமாம், ஜங்குக் பாரிஸில் தான் இருந்தான். ஜங்குக்கு நான் தான் பெரிய ப்ராப்ளம் பண்ணேன். ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜங்குக் என்னோட பிரதர் ஜானோட ஃப்ரெண்ட்.
காலேஜ் ஸ்டடி படிக்க சொல்ல அவனுக்கு வேணும்னே அவனுக்கு ஹெவியாக மணி ப்ராப்ளம் வரணுங்கிறதுக்காக அந்த காலேஜில் இருக்கிற பிரின்ஸ்பல்கிட்ட ஹெவி ஒர்க்கு கொட்டு ஹெவி மணியும் கொட்டு எக்கச்சக்கமாக மணியை கேட்க வச்சதும் நான்டான். அந்த மணியை அவங்க 2 ரூபாலாம் ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடியாத மூமெண்ட்டுக்கு குட் பர்சன் மாதிரி நான் அவனுக்கு ஹெல்ப்பும் பண்ணேன். எதுக்காக? ஏன்னா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவனோட பிஹேவியர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜானோட ஃப்ரெண்டுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் ஜங்குக்கு 2-3 பிளேஸில் நோட் பண்ணேன். என்னோடய பாடி ஆடையே ஒரு பர்சன்டையே அவன் அடித்து ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட்டில் எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சு டென்ஷன் ஆகி ஏன் பாடி கார்டு மேலே கையை வச்சவனை கீல் பண்ணணுன்னு திங்க் பண்ணி தான் அவனை நான் மீட் பண்ண போனேன். பார்த்த ஃபஸ்ட் டே நான் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டேன். அப்புறம் அவனோட பவர் என்ன மாதிரி ஸ்ட்ராங் என்ன மாதிரி அவன் தான் என்னோடய பாடி கார்டை அடித்தானானுங்கிற தெரியறதுக்கு வேணும்னே ஒரு பாடி கார்டுகிட்ட ப்ராப்ளம் பண்ண சொல்லி அனுப்பினேன். அந்த பாடி கார்டை எப்படி பனிஷ் பண்ணி பிரித்து மேஞ்சானோ அதே மாதிரி இந்த பர்சன்ட்டையும் அடித்தான். நீ பாட்டுட்டேடா இருந்தியா? பின்ன செக் பண்ணடான்னு அந்த பர்சன்ட் அங்கே அனுப்புனேன். பயங்கரமாக ஃபைட் பண்ணான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்க்க சொல்லி பிடிச்சிருந்துச்சி. அவனோட ஃபைட்டிங் கில்ஸ் அதுக்கு மேலே பிடிச்சிருந்துச்சி. இஞ்சி பெஞ்சாக நோட் பண்ணேன். ஒன் டே என் முன்னாடி கொண்டு வந்து ஜங்குக்கை விட்டான், என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்ட்டு. அப்பண்டா ஜங்குக்கை என் பக்கத்துலேயே வச்சுக்கணுன்னா ஜங்குக்கை பிளாக்மெயில் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ஒர்க்கு வேணும்ன்ட்டு. அதனால இந்த மாதிரி காலேஜில் ஹெவி மணி கேட்க வச்சு அந்த மணியை நானே ஃபுல்ஃபில் பண்ணி அந்த அமௌண்ட்ஸை கொடுத்து அதுக்கு திருப்பி ஜங்குக்கு சுகம் எனக்கு மணி ரீகப் எனக்கு திருப்பி தர மாதிரியே ஹோல் ஒர்க்கையும் பண்ணேன். நல்லா தான் ஒர்க் போச்சு. என் கூட நல்லா தான் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணபடி பேசிகிட்டு இருந்தான். பட் காலேஜ் ஸ்டடி முடிஞ்ச அடுத்த செகண்டே ஒர்க்குக்கு போய் ஒரு 6 மந்த்துக்குள்ள உங்கள் மொட்டை மணியும் கொடுத்துருவேங்கிற மாதிரி என்கிட்டே வந்து பேசினான். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவன் நம்மக்கிட்ட க்ளோஸ் ஆக மாட்டான், நம்மளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி அவனை பிளாக்மெயில் பண்ணி அவனை ஹவுஸ் அரெஸ்ட்டில் லாக் பண்ணி வச்சுருந்தான். என்னோடய பிரதர் இருக்கானே, அவன் ஹவுஸ்லேருந்து அவனை தப்பிக்க விட்டுட்டான். அங்கேருந்து நேராக கொரியாவுக்கு தான் வந்துட்டான். இங்கே வாண்டா தப்பிச்சு இந்த வந்து மேரேஜ் பண்ணியிருக்கானே, அவன் ஒன்றும் உங்கள்கிட்ட வேணும்னே தப்பிக்கல. இங்கே எல்லோரும் ரிவெஞ்ச் எடுக்கிறோங்கிறதுக்காக தான் இந்த பிளேஸ்க்கே வந்துருக்கா. இதெல்லாம் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி செலவம் அது எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்வாரா இனிமேல் சொன்னால் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஜங்குக்கு இந்த கண்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஜங்குக்கு இந்த பிளேஸில் தான் இருக்கான்னு தெரிஞ்சு அடுத்த செகண்டு இந்த பிளேஸ்க்கு வந்தேன். அப்போண்டா இதே கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐடலோட நேம் குக்கியும் ஜங்குக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்கிறான். ஏன்னா குக்கி, ஜங்குக்கு, ஜானு, சுகா எல்லாருமே என்னோடய ஹவுஸ் கொண்டிருக்காங்க, என்கிட்ட பேசியிருக்காங்க. 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ட்வின் பிரதர் நினச்சிக்கிட்டேன். ஆனால் இந்த கண்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் தான் குக்கி வேறு ஜங்குக்கு வேறுங்கிறதே எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஜங்குக்கு குக்கி மேரேஜ் பண்ண பர்சன்டேஜ் திரும்ப செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல. செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டான். அவனுக்கு 2 ஃபோர்ஸில் இழுத்துட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு திங்க் பண்ணி தான் நான் அவன்கிட்ட க்ளோஸாக போனேன். ஆனால் அன்னைக்கு ஜங்குக்கிட்ட இருந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், தான் ஒய்ஃபாக அக்சஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி லைஃபை ஸ்மூத்தாக அட்டு போகிறானே, அவன் தான் இனி உங்கள்கிட்ட வரமாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நக்கலாக ஜாக்ஸி சிரித்தான். அப்படின்னா என் பாடி கார்டு சொன்னான், டேரெக்டாக போய் பேசுங்க, ஜங்குக்கும் உங்களுக்கும் ஆல்ரெடி மேரேஜை பற்றி இல்லாட்டி டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், மேரேஜில் என்ன ஜங்குக்கு இங்கே வந்திருக்கானுங்கிற மாதிரி சொல்லி மூலியமாகவே ஜங்குக்கு இங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு போகலான்னுங்கிற மாதிரி சொன்னான். நீ போய் கேட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக்ஸி இந்த மாதிரி கேட்டா, ஆமாம் நான் நேராக டேயோட கம்பெனிக்கே போனேன். டேயும் ஜங்குக்கும் ஏன் முன்னாடி இருந்த அந்த க்ளோசிங் மூமெண்ட்டை பார்த்தா அடுத்த நெக்ஸ்ட் டேவே அவனோட கம்பெனிக்குள்ளே என்றானே. என்ன சொன்னான் அந்த வேணா வஜ்ஜிக்கோ ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னானா? சான்ஸே இல்லை, அவன் சொல்லவே மாட்டான். யார் வந்து கேட்டாலும் ஜங்குக்கு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக ஜாக்ஸி சிரிக்கிறா. இந்த மாதிரி சிரிச்சான். நீ தான் செம்ம கண்டில் ஜாக்ஸி நோட் பண்ணா, இல்லை எனக்கு பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும்,
வைஃபாக்கி லைஃப்பில் மூவ் ஆன் ஆக்கியிருக்கான். பாடா குறைக்காம பார்க்க குக்கி மாட்டி இருக்கிறான். நீ வந்து உடனே ஜங்குக்கும் எனக்கும் மேரேஜ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கான். என் ஃபியான்சின்னு சொன்னால் மட்டும் இந்தாப்பா வச்சுக்கோன்னு தூக்கி கொடுத்துருவான் நினப்பா உனக்கு. என்ன சொன்னான்டே என்ன சொன்னானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே லீ கரெக்டாக டேயோட கம்யூனிக்குள்ளே என்ட்ரு ஆகிற அந்த மூமெண்ட்டை தான் ஜாக்ஸிக்கிட்ட சொல்கிறோம். நேராக சிஓ ரூம் எங்கேனுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற எம்ப்ளாயிட்ட கேட்டுட்டு சிஓ ரூம்குள்ளேயே என்ட்ரானோம். மீன் 2 பேரும் தான் அந்த பிளேஸில் இருந்து கம்மினி ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கம்மினி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு லீயோட பாடி கார்ட்ஸில் ஒரு 5 மெம்பர்ஸும் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆகிறத வீமின் 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு எவன்ட் ஆகிட்டு நம்ம கம்யூனிக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி வீமின் 2 பேருமே லீயை நோட் பண்ணான். லீ நேராக வேகமாக வந்து டேக்கு முன்னாடி சேர் இருக்கும்ல அந்த சேரை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டான். என்னடா உட்காரவே சொல்லலை உட்காந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமி நான் டே நோட் பண்ணா. ஃப்ரீ பண்ணி விடு சார் ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல வந்துருக்கார் புளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். யார் நீங்கள் மட்டும் இல்லை என்னோடய கம்பெனிக்குள்ளே என்னோடய ரூம்குள்ளே என்ட்ராகி எனக்கு முன்னாடியே இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிட்டே இப்படி கேட்டான். நீ கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டுட்டே நான் வந்து எதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன்னா என்னோடய பொருள் உங்ககிட்ட இருக்குது கெடு உன்னோட திங்ஸ் எல்லாம் டே எடுத்து வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்வாரா. டே அவரை பேச விடுறா, உங்களோட திங்ஸ் அப்படி நான் என்னட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி கேட்டான். கரெக்டாக நம்ம ஜொங்கு கூட பிக்க டேட்டா காட்டுவாரா இந்த மாதிரி காட்டுனா என் ஒய்ஃபோட பிக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி நம்ம லீட்டை கேட்டான். இவன் என்னோடய ஃபியான்சி, எனக்கும் அவனுக்கும் மேரேஜ் என்னோடய கண்ட்ரியில் நாங்கள் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். மேரேஜ் ஹால்லேருந்து தப்பிச்சு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி மேரேஜ் பிடிக்கலங்கிறதுக்காக நாங்கள் அந்த பிளேஸ்லேருந்து இங்கே வந்துட்டானுங்கிற மாதிரி ஜங்குக்கு எனக்கு இன்னும் ஆல்ரெடி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி. அவன் என்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக உங்களை சும்மா ஃபேக்காக மேரேஜ் பண்ணியிருக்கான். எனக்கு என்னோடய ஜங்குக்கு வேணும், முதல்ல என்னோடய ஜங்குக்கை எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் ஏன் கூட அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலேயே அதிகமாக பேசிகிட்டு இருந்த ஜிமினா செம்ம காண்டாகி நீ தான் என்னோடய சுகாவையும் ஜங்குக்கையும் டென்ஷன் ஆக்கின பசண்டாடா, அவங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்தி அப்படி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி ஹவுஸ் அரசில் வச்சுட்டு எங்கள் முன்னாடியே வந்து இருந்துக்கிட்டு ஜங்குக்கை டெண்டர் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் நம்ம ஜிமினா இந்த மாதிரி முறைச்சப்படியே உட்காந்துருந்தா. டேடாம் அப்படியா ஜங்குக் உங்களோட பர்சன்டா நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு திங்க் பண்ணி மேரேஜுகள்லேருந்து தப்பிச்சு வந்துட்டானா? பட் மேரேஜ் பிடிக்கலனுக்கு போய்ட்டு அவன் தப்பிச்சு வந்துட்டுருக்கான். அப்படி இருக்க சொல்ல எப்படி அவனுக்கும் உங்களுக்கும் அந்த பாண்டிங் வந்திருக்கும்? மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு தானே இங்கே வந்துருக்கான். அவன் ஃபேக்கோ ட்ரூவோ ஏதோ ஒரு மூமெண்ட்டில் இப்போ என் கூட இருக்கிறான். அதில் இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்கே பாருட்டே நீ தேவையில்லாமல் வல்லவலன்னு நான் எதையும் பேசி டாப்பிக்கை பெருசாக்க விரும்பல. ஜங்குக் என்னடு அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் ஈக்கே ஒரு ஸ்லாப்பு செம்ம டைட்டாகலும் விழுந்த அந்த மூமெண்ட்டுக்கு பாடி ஆர்ட்ஸ் எல்லோரும் செம்ம ஷாக்கானா ஜிமினாண்டா சே சும்மா இருந்தவனை டென்ஷன் ஆக்கி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா ரொம்ப கூலாக உட்காண்டபடி இதுக்கப்புறமா ஜானே பேசிப்பான் நம்ம என்னத்தை பேச அப்படிங்கிற மாதிரி லேப்டாப்பில் ஏதோ மீட்டிங் போய்ட்டுருக்கும்போதுக்கு அண்ட் லேப்டாப்பில் அந்த வீடியோ மாதிரி பேசுவாங்களே மீட்டிங் அந்த வீடியோ கால் மாதிரி அந்த மாதிரி லேப்டாப்பில் இன்னொரு கம்பெனிக்குள்ளே டைப்பில் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த லேப்டாப்பை ஆன்சர் எடுத்தபடி டேக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கு ஒன்று இருக்குது, நம்ம இந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுவோனுங்கிற மாதிரி லேப்டாப் எடுத்துகிட்டு சோஃபாவில் வந்து உட்காந்துருந்து அண்டெல்லாம் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஜிமினா. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். லீ அப்படியே அவனோட லிப்லாம் கட்டாகி பிளட்டு வந்த பொசிஷன்லேயும் டேயை பார்க்குறாரு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்டா, என்ன அடித்த நீ அப்படிங்கிற மாதிரி கோமா நோட் பண்ணால் டே லீயோட நெக்கு கிரிப்பாக பிடிச்சபடி இருக்குன பொசிஷன்லேயே க்ளோஸாக இழுக்கிறாரு. ஏன் ஒய்ஃபை ஒன்றுடுனுங்கிற ஒன்றுடா அவன் என்னோட ஒய்ஃபுடா, இந்த கிம் டயாங்கோட ஒய்ஃபு. என் ஒய்ஃபை என்கிட்ட இருந்து நீ மூவ் ஆன் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவியா? கூட்டிகிட்டு போயிடுவியா நீ? எங்கே? இப்போ இதே பிளேஸில் ஜங்குக்கு இங்கே வர வைக்கிறேன். முடிஞ்சா என் முன்னாடி என்கிட்ட இருந்து அவனை கூட்டிகிட்டு போயிரு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டே பேசினா
இங்கே பாரு டேயாங், உனக்கிட்டவே 8 lakhs தானே, 8 lakhsக்கு உனக்கு 20 lakhஸாக தரேன்னுக்கிற மாதிரி அந்த மணி கீழே ஒரு ரேக்கர் மாதிரி இருக்கிற அதை ஓப்பன் பண்ணி அந்த ஒரு சூட் கேஸ் மாதிரி அது எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக லீயோட பாடி கார்ட்ஸை பற்றி அந்த சூட் கேஸை தூக்கி வீசுறாருன்னு பற்றி வீசினோம். அந்த பர்சன்ஸ் கரெக்டாக அந்த சூட் கேஸை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சா லீ அப்படியே டே நோட் பண்ணால், இங்கே பாரு, இது என்னோட பிளேஸ், இது என்னோட கண்ட்ரி, இங்கே நான் தான் கிங்கு. உன் பிளேஸில் நீ கிங்காக இருக்கலாம், மாஃபியா மேனாக இருக்கலாம், ஆனால் அது உன்னோட பிளேஸ்லேயே வச்சுக்கணும், இங்கே கிடையாது. இது என் பிளேஸ், என்னோட ஹவுஸ், என்னோட ஒய்ஃப். உனக்கு தேவை உனக்கு கொடுத்த மணி, அதை விட டபுள் மடங்காகவே நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என் பேபி ஏதாவது டார்ச்சர் பண்ணுவேன், இல்லாட்டி இந்த மாதிரி லூஸுக்கெலாங்க என்கிட்ட வந்து பேசிட்டு ஜங்குக்கு ஏன் கூட அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணன்னு வச்சுக்கோ, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். புரியும் நினைக்கிறேன். ஜங்குக் என்னோட ஒய்ஃப், அவன் என்னோடைய ஒய்ஃப், எனக்கு மட்டும்தான். புரியுதுல்ல?